நான் சொல்லக்கூடிய அரசியல் தலைவருக்கு அல்லது கட்சிக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் நேரடியாக என்ன கேள்வியை முன்வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது என்ன கருத்தை அவங்கள பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒன்லைனர்ஸ் கேட்க போறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் கூட தான் கூட்டணி அப்படின்னு அவருடைய தந்தையார் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த கேள்விகளை நேரடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கே நீங்க கேட்கலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? சார், அந்த கட்சியில் அவருக்கு இளைஞர் அணி தலைவர் கொடுத்துருக்காங்க. அவர் முதல்ல இளைஞரா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சியாக கருதுறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் அன்புமணி ராமதாஸ் அது ஜாதி கட்சியாக பார்க்குறாருன்றது என்னோட கேள்வி. அவருடைய பார்வை என்ன? அவரோட பார்வை எப்படி இருக்குது? எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த எலெக்ஷனை தனித்து போட்டியெல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க? என்னுடைய கேள்வி ராமதாஸ் அவர்களுக்கு. அவர் சொன்னார், நான் வாரிசு அரசியல் கொண்டு வர மாட்டேன், எனக்கு என் பையன் அடுத்து வேட்பாளராக நின்னா இல்லை அரசியலுக்கு வந்தால் என்னை கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு அவர் சொன்னார். எந்த கட்டையில் அவரை கட்டி வச்சு அடிக்கிறது? எப்போ சொன்னார் அப்படி? ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஐ ஹவ் ரெட் இட் இன் a paper, நியூஸ் பேப்பர். ரைட். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன கேள்வி? ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆயிட்டா அவர் மேல இருக்கிற அந்த மருத்துவ கல்லூரி வழக்கு நிலுவையில் இல்லாமல் முடிவடைஞ்சு இவர் குற்றவாளின்னு தீர்ப்பளித்தா அவர் பதவி விலகுவாரா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தா அன்புமணி ராமதாஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம். அது கீழே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு எழுதி அந்த போஸ்டரே ஒபாமாவோட போஸ்டர்லேருந்து காப்பி அடித்தது தான். அப்படிப்பட்டவர் முடிச்சிருங்க, உங்க கேள்வியை முடிச்சிருங்க. அப்படிப்பட்டவர் அவரோட கொள்கையே காப்பி அடித்த கொள்கை தான். இவர் நாட்டுக்கு என்னத்தை வேற எங்கேருந்து என்ன பண்ண போறாரு? அவரோட கொள்கையே நேர்மையான கொள்கையா இல்லையே? அவர் நாட்டை எப்படி நேர்மையாக ஆட்சி செல்வார்? இது ஜாதி கட்சி இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எலெக்ஷனில் அவங்க குறிப்பிட்ட சமுதாயம் இருக்க ஏரியாவை தவிர மற்ற இடத்துல நீங்கள் நின்று அது ரிசல்ட் வரும்போது தெரியும். அப்போ உங்கள் கட்சி ஜாதி கட்சி தான் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அரசியலை விட்டு ஒதுங்க முடியுமா? பாமகவை முற்றிலுமா அரசியலை விட்டு ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன்.